இன்னைக்கு குட்டி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கோ இல்லை கிளாஸ்க்கோ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சு 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 இந்த மாதிரி சிக்கு சிக்கு ஆகி சில்க் த்ரெட்டே வந்து சுத்தமாக வேஸ்ட்டாக வந்து போயிடும். ஸோ கொஞ்சமாச்சு அதே மாதிரி லூஸ் விட்டுரும். இப்போ நீங்கள் அப்படியே போட்டுடுறீங்க அப்படின்னா நாலு படம் அங்கே இங்கே இதுவாகிட்டு அப்படியே வந்து லூஸ் விட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து சிக்கு சிக்காக ஆகி கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இதை நல்லா ரொட்டேட் பண்ணி ஒரு டேப்பு செலோ டேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து லாஸ்ட்டில் எண்டில் வந்து பேஸ்ட் பண்ணி வைங்க. ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா ஓகே. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் கழித்து தான் அகெயின் இந்த கலரை எடுக்க போகிறீங்க அப்படின்றப்ப சின்னதாக ஒரு நாட் போடுவோம் இல்லையா நம்ம ஸ்டார்டிங்க்கு. ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணி டேப்பு பேஸ்ட் பண்ணி வைங்க. அப்போ வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் அந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி பிரிக்க முடியும். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த டேப்போட அந்த கம்மு பிசு தன்மை வந்து த்ரெட்டுலேயே வந்து ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் ஜஸ்ட்டு 100 ரூபாய் பேமெண்ட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.